வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கணவாய் மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3, 2 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 3, இஞ்சி பூண்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சாச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வதங்கிறதுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவு. அடுத்து தேவையான அளவு உப்புங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுதுங்க. இஞ்சி பூண்டு போட்டாச்சுங்க. நல்லா வதக்கணுங்க, இல்லைன்னா அதோட ராஸ்மெல் வந்துட்டே இருக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து தக்காளி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கணவாய் மீன் நல்லா கழுவின மீனுங்க. பாருங்க, கணவாய் மீன் போட்டாச்சுங்க. பாருங்க, இதுவே தண்ணி விடுங்க, நீங்கள் தண்ணி விட தேவையில்லை. தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. மிளகா தனியாக கலந்தது. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கணவாய் மீனே எவ்வளோ தண்ணி அதுலேருந்து வந்துருக்கு பாருங்கள். வேணால் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அது வேகிற அளவு வச்சுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், வெந்துடும். இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அதுக்கப்புறம் பார்க்கலாம் 15 நிமிஷம் கழிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கணவாய் ஃபிஷ் நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணியே போடலங்க, அதுலேருந்து தண்ணியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேகத்துக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. அதுவே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.